நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ அடுத்ததுக்கு வரலாம். இந்த வயசுல ரெண்டு விஷயத்துல இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதலா கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒன்னு Dress இல்லையா, இன்னொன்னு பிரசன்டேஷன். அதான் பிரசன்டபிளா தன்னை காட்டிக்கிறது, வசீகரமான ஆளாக தன்னை முன்னிறுத்துதல், ஒரு தகுதியான மனிதராக தன்னை முன்னிறுத்தல், ஏதோ ஒன்று பிரசன்டபிளா தன்னை முன்வைக்கிறது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் உங்களை சிறப்பானவராக காட்டிக்கொள்ள நீங்கள் இரண்டு தரப்பிலும் என்ன செய்கிறீர்கள்? அதில் வறுமை ட்ரெஸ்ஸில் காட்டக்கூடாதுல்ல, அதனால் எப்படி இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் ட்ரெஸ் அழகாக போடணும்னு பிராண்டடாக தான் போடுவோம். ஓகே, மோஸ்ட்லி ஃபார்மல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபார்மல்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைலே வச்சுக்க மாட்டோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான லுக்ஸோட ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் கேஷுவல்ஸ் போடுவோம். பட் மோஸ்ட்லி அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாத ஃபார்மல்ஸாக போட்டு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக காட்டிப்போம். வித்தியாசமாக காட்டி, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட். ஓகே, சரி. இப்போ கூட ஒரு ஸ்பைக் வச்சு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ். ஓகே, வேற ஹீரோஸ்லாம் இப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் சார். பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, இப்போ அந்த ஆரம்பத்தில் வீனெக் டிஷர்ட் இல்லை சார், அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி அதே பிராண்டில் அதே மாடலில் டிஷர்ட் எடுத்து போடுவோம். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க மாடல், அது எங்கே வாங்குவீங்க, எவ்வளோக்கு வாடுவீங்க, எப்படி தேடி பிடிப்பீங்க, அதெல்லாம் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். சாதாரணமாக ரோட்டு கடையிலே விற்பாங்க சார். அந்த மாதிரி போட்டு இது ஆரம்பம் டிஷர்ட்டு, அந்த மாதிரி மங்காத்தா ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பானுங்க சார். அவங்க கேட்டாலே எடுத்து கொடுப்பானுங்க சார். இந்த மாதிரி ஆரம்பம் டிஷர்ட் கொடுனானா வீனெக் வர்றோம், அது மாதிரி எடுத்து கொடுனானா எடுத்து கொடுப்பாங்க சார். ஓகே, ஒருத்தர ட்ரெஸ் எடுத்தா ரேட் அதிகமாகும் சார். அதனால வீட்டாண்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பேசி வச்சுக்கின்னு ஒரு சண்டே போவோம், வண்ணாரப்பேட்டை போவோம். அங்கே ட்ரெஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எல்லாருமே போகிறதுனால இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரே கடையில் எடுத்து கம்மியாக எடுத்துப்போம். கம்மியான விலையில் எடுத்துப்பீங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு இப்படி இருக்காது, உங்களை மாதிரி தான் இருக்குமே. ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்க, அதில் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு தான் சார். ஓகே, கேர்ள் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ். ஓகே ஓகே, ஃப்ரெஞ்சு பேரில் வச்சுட்டு அப்புறம் பங்க் அவுட்டு அந்த மாதிரி இதுவாக ஃப்ரெஞ்சு பேர் வச்சுப்பீங்க, பங்க் அவுட்லாம் விட்டுப்பீங்க. வேற அப்புறம் பெக்கம் ஹேர் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணினே இருப்போம் ஒவ்வொரு வாட்டியும். ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஓகே, ஃபார்மல்ஸ் தான், மற்றபடி இந்த செக்குடு ஷர்ட் எதுவுமே இல்லை. சவுகார்பேட்டில் தான் எடுப்பேன். விட்டு 150 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ள தான் எடுப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் லுக் தெரியும். அதுலேயே மோஸ்ட்லி பிளைன் ஷர்ட் பிளைன் பேண்ட் தான். ஓகே, எப்பவும் ஷேவ் பண்ணிட்டே இருப்பேன். எப்போதும் க்ளீன் ஷேவ்ல இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லீவ்ல இருக்கிறதுனால எடுக்காம இருக்கேன். ஓகே, எல்லாரும் க்ளீன் ஷேவ்ல இல்லை, க்ளீன் ஷேவ்ல தான் சார். ஏன்னா ஜீவா ஃபேன் நான். முகமூடி படத்துல இருந்து அவர் ஷேவ்ல தான் இருக்கிறேன். அதுல இருந்தே நான் அந்த ஷேவ் க்ளீன் ஷேவ். ஓகே, குட். வேற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கமல் போடுவோம் சார். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கமல் போடுவோம். அதே மாதிரி ஷேவிங் ஒரு வாட்டி இது பண்ண ஸ்டைலில் அடுத்த வாட்டி பண்ண மாட்டோம், அதை மாற்றிக்கிட்டே இருப்போம். பட் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பேண்ட்டுக்கு ஏற்ற ஷூ போடுவோம். அதான் நம்ம பண்ணுறதெல்லாம் அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். வேற செக்குடி சட்டை தான் நாங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி இப்போ நாங்கள் சின்ன சின்ன அந்த 50 ரூபாவில் இருக்க அந்த காப்பு, இந்த பேண்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு நாங்கள் கற்று காமிக்கிறதுக்காக போட்டுக்குவோம். ஓகே, பார்க்க ரிச்சாக இருக்கணும், ஆனால் விலை கம்மியாக இருக்கணும். எஸ், தம்பிட்டு கொடுங்க. ஒரு டீசென்ட்ஸாக இருக்கணும் நான் பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு பொறுக்கித்தனமாக இல்லாமல் ஒரு டீசெண்டாக இருந்தால் எனக்கு சூட் ஆகும்னு பசங்க சொல்லணும், மச்சான் இது நல்லா இருக்குடா. ஓகே, ஓகே, இது நம்மளுக்கு சூட் ஆகும். எப்போ எதில் கிடைக்குமோ அதெல்லாம் செய்வீங்க? அதெல்லாம் செய்வோம். ஓகே கைஸ், வாட் அபௌட் யூ? நான் எப்பயுமே க்ளீன் ஷேவ் பண்ணிடுவேன். முஸ்டாஷை ட்ரிம் பண்ணிடுவேன். ஜீன் போடுறப்போ நான் ஹை ஆங்கிள் பூட்ஸ் போடுவேன். ஹை ஆங்கிள் பூட்ஸ். ஓகே, சம் கேஷுவல் சினோஸ் போடுறப்போ இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸ் போடுவேன். ஓகே, மேக்ஸ் டு மேக்ஸ் உள்ளார ஒரு டிஷர்ட் லூஸாக டிஷர்ட் போட்டுட்டு மேட்சிங்காக ஒரு ஷர்ட் போட்டுருவேன். ஓகே, வாட்ஸ் யுவர் ஸ்டைல் மந்த்ரா? Now it is low hips and spikes, but I don't put. I prefer decent because of college and other things. கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன் சார். கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். என் கையில் எப்பயுமே ஒரு வாட்ச் இருக்கும். இருந்தாலும் என் பேண்ட்ல இதை அட்டாச் பண்ணிப்பேன். சும்மா அப்படி ஒரு ஸ்டைலாக அப்படி காமிச்சிக்கிறதுக்கு. காந்தி வாட்ச் ஒன்று. ஆமாம், அந்த மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிப்பேன். கூலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஷர்ட் கலருக்கு மேட்சிங்காக அப்பப்போ ஷூஸ் போடுவேன். சூப்பர். எந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் ஃபார்மல்ஸ் போடுவேன். ஓகே, மற்றபடி இப்போ அந்த தம்பி கேர்ள்ஸ் வச்சுருக்காரு, நான் கேர்ள்ஸ் வச்சுருந்தேன். அப்போ ஃபார்மல்ஸ் போட மாட்டேன். கேர்ள்ஸ் இருந்தால் என்னென்ன போடணும்? இல்லை, நார்மலாக ஒரு டைட் ஷர்ட், ஒரு ஸ்மால் ஷர்ட், ஜீன்ஸு, ஸ்னிக்கர்ஸ் அந்த மாதிரி போடுவேன். நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டாலும் மடிச்சு விட்டு அது கரெக்டாக இந்த எல்போவுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் போட்டிருக்க மாதிரி. இப்போ பொதுவாக இன்னொன்று, இந்த ஒரு பியூட்டி பார்லருக்கோ ஒரு சலூனுக்கோ போனால் என்ன ஹேர் ஸ்டைல் கட் பண்ண சொல்கிறதுன்னு தான் பெரிய குழப்பமாக இருக்குது. எதுக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டே தான் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல, ஷார்ட்டா லாங்கா அப்படிம்பாங்க. மோஹாக் சென்டரில் மட்டும்தான் முடி அதிகமாக இருக்கும், சைட்லலாம் ட்ரிம் பண்ணிடுவாங்க. மோஹாக். ஓகே, குட். நான் பிராண்டட் மட்டும் தான் போடணும்னு பார்ப்பேன் சார். எது போட்டாலும் என் பிராண்ட் நேம் தெரியணும், அந்த ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட்டோ. மோஸ்ட்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், கேஷுவல்ஸ், பட் கண்டிப்பாக இட் ஷுட் ஹேவ் த பட்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி மடிச்சு இந்த இது போட்டுக்கிற மாதிரி.
And jeans should be perfect fit. Running shoes. ரன்னிங் ஷூ Definitely running shoes. ஏன் அது ஒரு ஃபேண்டசி. ஒரு நிறைய ஓகே athletes நல்ல ரன்னிங் ஷூஸ் அதுவும் ஜீனுக்கு போட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு வரும் 4,000 to 5,000 வரும். 4,000 to 5,000 bucks ஓகே வேற ஸ்டட்ஸ் எப்பயும் மாற்றிட்டே இருப்பேன் சார். ஸ்டார்ட் மாத்திட்டே இருப்பீங்க கலர் மாற்றிட்டே இருப்பேன். ஆரஞ்சு எல்லோ ஓகே க்ரீன் அந்த மாதிரி. ஒரு காதுல மட்டுமா ரெண்டு காது ஒரு காதில் ஒரு காது மட்டும் ஒரு காதில் மட்டும் ஓகே தான். சில டைம் ஒரு காதில் மட்டும் இந்த சைடு ஒரு கலர் இருக்கும், இந்த சைடு ஒரு கலர் இருக்கும். இந்த சைடு க்ரீன் போட்டால் அந்த சைடு எல்லோ போடுவேன் அந்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி கையில் பேண்ட் போடுவேன். ஆல்வேஸ் ஹை ஆங்கிள் ஷூஸ் போடுவேன். ஹை ஆங்கிள் ஷூஸ். அப்புறம் என்ன ஷர்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் 3 பட்டன் அவுத்து விட்டுருவேன். 3 பட்டன் அவுத்து விட்டுருவீங்க ஃபர்ஸ்ட் 3 பட்டன் அவுத்து விட்டுருவேன். ஓகே டிஷர்ட் போட்டால் ரவுண்ட் நெக் டிஷர்ட் ரொம்ப லூஸாக போடுவேன். பின்னாடி டேட்டூ இருக்காது காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே பின்னால டாட்டூ பின்னாடி முதுகுல டேட்டூ இருக்கும் அது காமிக்கணும்னு சொல்லிட்டு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போடுவேன். காட்டுங்க டாட்டூ காட்டுங்க டக்குன்னு திரும்புங்க இல்ல நல்லா யா 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 பெரிய ஷோல்டர்ஸ் வெயிட்டா இருக்குப்பா தேவி அம்மா பேர் தேவியா ஓகே இந்த பக்கம் என்ன இருக்காது சாரி அபி ஓ இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் அம்மா ஓகே தாய் ஒரு பக்கம் தாரம் ஒரு பக்கம் நைஸ் இந்த மாதிரி டாட்டூ பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு இன்ச் வந்து 1000 ருபீஸ். ஒரு இன்ச் பேஸ்ட் ஆன் த இங்க் அண்ட் நீங்கள் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகே இப்போ நீங்க இப்போ பண்ணிருக்கீங்களா இந்த ஒரு பேரு ஆமாம் சார். இந்த பேருக்கு எவ்வளவு ஆகும் ஒரு பேருக்கு 2000 ருபீஸ் ஆச்சு. ஒரு பேருக்கு 2000 ரெண்டு பேருக்கு 4000 இல்ல இதுக்கு ஒர்க் ஜாஸ்தி, தேவிக்கு ஒர்க் ஜாஸ்தி. ஓகே தேவிக்கு ஒர்க் ஜாஸ்தியா அம்மாக்கு ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி. ஓகே ஏன்னா 2 கோட்டிங் போட்டாரு, கலரும் கொஞ்சம் டார்க் பண்ணாரு. அதுக்கு வந்து 25 ஆச்சு. ஓகே அப்பிக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இன்டீரியர் ஒர்க் தான், அது ஒர்க் அவ்வளவா இல்ல. என்னதான் மாடர்னா மாதிரி ஸ்டைலா பேர்லாம் குத்திட்டாலும் கூட இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஓகே அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணி தான் அந்த மாதிரி டிஷர்ட் அந்த மாதிரி போடுவோம். ஏன்னா பின்னாடி டாட்டூ தெரியணும்னு சொல்லிட்டு. ஓகே சோ அதே மாதிரி இந்த பட்டன் போட்டா இப்படி தான் போடுவேன். அப்புறம் ஸ்டட்ஸ் எல்லாமே ஃபங்கி கலர்ஸ் தான் போடுவேன், டார்க் கலர்ஸ் போடுவேன். ஃபார்மல்ஸ்லாம் போட்டால் பாயிண்ட் அண்ட் ஷூ போடுறது. ஓகே ஃபார்மல்ஸ் போட்டால் பாயிண்டட் ஷூஸ் போடுவீங்க. ஓகே அப்புறம் கேஷுவல்ஸாக போட்டால் இப்போ மொக்காஷியன்ஸ் லோஃபர்ஸ் அந்த மாதிரி ஷூஸ் யூஸ் அது என்னது அது சொல்லுங்களேன். ஒரு மாதிரி மொக்காஷியன்ஸ்னா அது எப்படி இருக்கும்? லோஃபர்ஸ் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது முன்னால் வந்து இப்படி இருக்கும், பாயிண்டடாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்காது, பாயிண்டடாக கொஞ்சம் கர்வியாக இருக்கும். ஷூஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக போட்டிருப்பாங்க ஷூஸ். இது எங்கே வாங்கினாங்க, சரி அது எவ்வளோ ரேட்டாக இருக்கும், நம்மளாலும் போட முடியும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கணும்னு நினைப்பேன் சார். ஆனால் கேட்க முடியாது. கலர் கலராக இவர்கள் போடுற ஷூ எவ்வளோ விலை, நம்மளால போட முடியுமா, வாங்க முடியுமா? ஓகே வேற என்ன? நான் ஃபேட்டாக இருப்பேன், அதனால் வந்து நான் ரெடிமேட்ஸ் எடுக்க மாட்டேன் எப்பவுமே டெய்லர் ஷாப்பில். அதனால் வந்து அவங்க வந்து ஃபேட்டாக இருந்தாலும் ரெடிமேட்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்கக்கிட்டே கேட்கணும்னு நினைப்பேன். எங்கே வாங்குறாங்க, எங்கே வாங்கினாங்க, ஓவர் சைஸ் ட்ரெஸ் எங்கே வாங்குறாங்க, அந்த மாதிரி கேட்க நினைப்பேன். ஓகே ஓகே குட். அயன்மேனில் ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இப்படி ஸ்டைலாக ஒரு பியர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அதை எப்படி சொல்லி இந்த மாதிரி வைங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நல்லே க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிடுங்க. அந்த ஸ்டைலுக்கு பர்டிகுலராக என்ன நேம் அப்படின்னு பிக்சரே காமிச்சிடலாம் சார் உங்களுக்கு. அந்த பிக்சர் காம அப்படிலாம் ஓல்வரைன் ஸ்டைல்னு சொல்லலாம். அப்போ ஓல்வரைன்னா இங்கே மட்டும் எடுப்பாங்க, ஓல்வரைன் ஸ்டைல் சார். ஓல்வரைன் ஸ்டைல். சப்போஸ் அது சரியா தெரியலன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி வெட்டியான்னு சொல்லலாம், அவ்வளோதான் சார். அது மாதிரியும் சொல்லாங்கிறாங்க சார். அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ் அண்டு சன்கிளாஸ் எங்கே வாங்குவாங்க சார்? ஓகே கூலர்ஸ் அண்ட் கான்டாக்ட் லென்சஸ் அது ரெண்டு எங்கே வாங்குறீங்க கேட்குறாங்க. என்ன யார் கான்டாக்ட் லென்ஸ் மீன் கூலர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க? ஓகே சிம்பிள். இதில் இருக்கிறது எந்த கண்ணாடி உங்களுக்கு வேணும் அதுக்கான ரேட்டு கேட்டுக்கலாம், அது எங்கே வாங்கினீங்க கேட்கலாம் நம்ம. அந்த தேர்டில் இருக்கிறவங்க. தேர்டில் இருக்கவர் யா பிகர் சைஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் சம்திங் அந்த மாதிரி. கை தூக்குங்க தம்பி, நீங்கள் தானே? ஓகே அது மோஸ்ட் ப்ராபப்லி ரேபன் நினைக்கிறேன். எங்கே வாங்கினீங்க தம்பி? ரேபன்லாம் இல்லை சார், 700 ருபீஸ் ஸ்பென்சர் பிளாஸால் வாங்கினேன். அவ்வளோதான், 700 ரூபா ஸ்பென்சர் பிளாஸால் கிடைக்குது. வேற யார் இதை கேட்கணும்? தேர்ட் அந்த எல்லோ ஷர்ட் பக்கத்தில் எல்லோ ஷர்ட்டை போட்டுருக்கவர் கொடுங்க. ஓகே சார் இது ஆக்சுவலாக லாயலா காலேஜ் ஆப்போசிட்டில் தான் சார் வாங்கினது. லாயலா காலேஜ் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் 150 தான் சார். இது 150 ரூபா தான் சார். தேர்ட் ரோவில் தேர்ட் தேர்ட் பின்னால் கொடுங்க. நீங்கள் தான் நினைக்கிறேன். ரைட்டா நான் அந்த பாஸ்கர் அப்புறம் ஆரியா பாத்துலேருந்து இந்த கிளாஸ் வாங்கிட்டேன் நான். 3,500 ஆகும், 3,500. 3,500 3,500 ருபீஸ். எங்கே வாங்கினீங்க? நாங்கள் துபாயில் இம்போர்ட் பண்ணாங்க, கசின்ஸ் இருந்தாங்க அங்கே வாங்கிட்டு. ஓகே சார் நான் ஸ்பாட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காருல, அவர் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே வேணா இந்த வாட்ச் அதான் இதான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. எவ்வளோ? 5,000 சார். எஸ் சார் ஃபர்ஸ்ட் ரோட்ல அந்த தேர்ட்ல ஒரு இந்த காந்தி கிளாக் காந்தி அது ஆக்சுவலாக அந்த கிளாக்குக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன பேர் அதுக்கு? அதோட பேர் என்ன கொஞ்சம் லாக்கெட். லாக்கெட். அதை கழட்டி காட்டுங்க தம்பி. ஓகே பெல்ட் மாதிரி மாட்டிக்கணும் அதில். அது எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? அது மேலே அமுக்கணும் இல்லை?
ஆ ஓகே, இதோடைய பேர் என்ன சொன்னீங்க? லாக்கெட். 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 இது எங்க வாங்குனீங்க பாஸ்? புதுப்பேட்டை மார்க்கெட்ல வாங்கினேன். புதுப்பேட்டை மார்க்கெட். அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் அவங்க கடையை தேடிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் உங்க கடையை தான் தேடிட்டு இருக்காங்க.